உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் இந்த ஷேர் மார்க்கெட் பற்றிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தோம். அது சார்ந்ததும் ஜென்ரலான கேள்விகளுக்கும் ஒரு பதில் அளிப்பது ஒரு நல்ல மரபு. எனவே யாரெல்லாம் என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு படப்பிடிப்பு 30/4/2025 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுபபாலன் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்குமா என்ற ஒரு பதிவை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு அப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது, எதுவும் பரிகாரம் இருக்கா சார்? அதாவது உங்களை பயமுறுத்தி விட்டாச்சு. முதல்ல அவங்க பயமுறுத்தி விட்டதுனால நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்க. பரிகாரம் பண்ணுறதுனால குட்டி சுக்கரன் பெரிய சுக்கரனாக மாறுமா? நான் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சுக்கரன் என்பது நல்ல சுவை, இனிப்பு. ஒரு சர்க்கரை நோயாளிக்கு இதை இப்போ பாருங்கள், இந்த பொண்ணு ஆஃபீஸ் பொண்ணு சர்க்கரை போடாமல் கொஞ்சமாக போட்டு கொடுனா சர்க்கரை நிறைய போட்டு அந்த டீயை கொடுத்துருச்சு. கொஞ்சம் கூட குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தாச்சு. இதுதான் குழந்தை அப்படிங்கிறது. சுக்கிரனுடைய நுகர்வுகளை அடைய முடியாது. அதற்கென்று வயது ஒரு 20 வயதிலிருந்து 40 வயது, 30 வயதிலிருந்து 50 வயது, 40லிருந்து 60 வயது. இதுதான் சுக்கிரனுடைய திசையை, அதனுடைய பரிணாம ஒரு வளர்ச்சியை அதன் மூலம் நாம் பெற முடியும். குழந்தையாக இருக்கும் பொழுது அதை அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. அஸ்ட்ராலஜி என்பது ப்ராக்டிக்கல் லைஃபோட எப்படி தொடர்புல வரும்னு பார்க்கணும். நூல்களில் சொல்லப்பட்டது அப்படியே நடக்கிறதா? இல்லை. நூல்களில் பழைய நூல்களில் சொன்னது மாதிரியே கவிகள் எல்லாம் படித்தோம்னு வைங்களேன், ரொம்ப பயந்துருவீங்க. காலம் கலிகாலம். காலம், தேசம், வர்த்தமானம், யுக்தி, புக்தி, ஸ்ருதி, லயம், ஜாதி, மத, நிற பேதங்களுடன் கூடிய பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தக்கவாறு சுக்கிரன்கிறது ஒரே ஸ்டார் தான். அந்த வீனஸ், அந்த பிளானட் விடிகாத்தால 4 மணிக்கு வெள்ளி முளைக்கும். அதுக்கு குழந்தைன்னு தெரியுமா, வயசானவங்கன்னு தெரியுமா, யாருன்னு தெரியும்? ஒரே மாதிரி அப்ளை பண்ணும். அதை கிரகிக்கக்கூடிய மனிதனுடைய வயதும் தன்மையும் அவனுடைய ராசியும் லக்னமும் தான். குழந்தைக்கு சுக்கிரனை அனுபவிக்க முடியாது. ஆனால் எந்த குடியையும் கெடுத்ததில்லை. ஏதாவது ஒரு குடி முழுகி போயிருந்தால் அது அந்த குழந்தையினுடைய ஜாதகம் இல்லை என்பதை இந்த பதிவின் மூலம் நான் உலகறிய செய்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? இன்னைக்கு தான் பார்த்தேன், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், எல்லா குழந்தைகளுக்குமே குட்டி சுக்கிரன் தான். மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம். பிறக்கும்போது 3 ஆண்டுகள் கேது திசை. 23 வயசு வரைக்கும் சுக்கிரன் தானே. 23 வயது வரைக்கும் அவங்க படிப்பாங்க. அவங்க ஏதாவது ஃப்ளைட்டில் பிறப்புன்னு நினைப்பாங்களா? 20 to 40 திசை வந்ததுன்னா ஃப்ளைட்டில் பிறப்பாங்க. சுக்கிரன். உலகம் சுற்றுவாங்க, சுக்கிரன். கார் வாங்குவாங்க, சுக்கிரன். கல்யாணம் பண்ணுவாங்க, சுக்கிரன். இதெல்லாம் 20 கீழே பண்ண முடியுமா? குட்டி சுக்கிரன் குடியெல்லாம் கெடுக்காது. அடுத்தது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர் ஹாரோஸ்கோப். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு, குருசாமி நண்பரே, சனி கும்பத்தில் இருக்கிறாரா அல்லது மீனத்தில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறார். நாசாவிலேருந்து டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறார். வாக்கியப்படி காதால் கேட்டோம்னா அது கும்பத்தில் இருக்கிறார். கிலோமீட்டரா மைலா அது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, சரிங்களா? கிலோமீட்டருங்கிறது திருக்கணிதம். அதன் அடிப்படையில் அது மீனத்தில் இருக்கிறது. ஒரு தோராயமாக இத்தனை மைல் இருக்குன்னு சொல்றது கும்பத்தில் இருக்கிறது. கும்பராசி விசல்ஸ் ஷேர் மார்க்கெட் பார்த்துட்டு, கரெக்ட் சார், கேது சந்திரன் ஃபார் மீ. அந்த கேதுவும் சந்திரனும் சேர்ந்துருந்ததுன்னா முடிவு எடுக்க முடியாது. இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய உலகம், பங்கு சந்தை. அதில் சந்திரனாகிய ராசி, அதில் கேது சேர்ந்த செயல்பாடுகள். அந்த மனிதர் என்ன செய்கிறாரு? ஏறும் நினச்சி அது இன்வெஸ்ட் பண்ணுறது இறங்குது, இறங்கும்னு நினச்சி கட் பண்ணுறாரு, ஏறுது. ஆக இந்த மாற்றங்கள் அதை கரெக்டுன்னு இருக்கிறார். நைஸ், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார், தேங்க்யூன்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். விமல் சச்சி அவர்கள்
இன்வெஸ்டர் ஹாரஸ்கோப் பார்த்து வணக்கம் சார். சீதாராமன் வழக்கம் போல் இனிய காலை வணக்கம். அடுத்தது ஷேர் ட்ரேடிங் 3 crore ஒய் லாஸ். இவரே 3 கோடி ரூபாய நல்ல அற்புதமா அமெரிக்காவில இருந்து அவர் மறுபடியும் கூப்பிட்டார். பேர் சொல்ல மாட்டேன். அவர் வந்து படிப்படியா $10,000 போட்டு 50,000 பண்ணி எல்லாம் பண்ணி திடீர்னு கொண்டு போய் நம்ம இவ்வளவு லேட் ஆகுது. கன்னி ராசிக்காரர் அவரு வீடியோவில் அதான் இவரு தான் போட்டாச்சு. அந்த ஜாதகம் தான் என்ன நடந்ததுன்னா டோட்டலாக கொண்டு வந்து இன்ட்ராடேல கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டார். நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், அவருக்கு ஒரு நாளைக்கு 500, 1000, 1500 பார்த்துட்டு வெளில வந்திருக்கேங்கிற நல்லா பண்ணுறாரு. ரைட். பாலா என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் அனலைஸ் சார். சேம் ஹேப்பன்டு இன் மை லைஃப். ஐ வாஸ் ஏர்னிங் வெல் அட் ஈக்விட்டி ஃபார் 1 year and lost everything in option in 1 month. ஓராண்டில் சம்பாதித்த பணத்தை ஒரே மாதத்தில் இழந்தேன். கரண்ட் தசா ராகு புதன் புத்தி. கன்னி லக்னம் கன்னி, அதாவது கன்னி லக்னம் கன்னி ராசி. அதனுடைய அதிபதி யாருன்னா புதன். புதன்கிறது சிறந்த பங்கு சந்தை வழிகாட்டி, பங்கு சந்தையில் லாபம் ஏற்படுத்தக்கூடியவர். ஆனால் ராகு புத்தி பேராசை ஈட்டக்கூடியது. ஆக ஒரு வருஷத்துல இவ்வளவு ஏறி இருக்கா, அதை ஏன் நம்ம ஒரே மாசத்துல பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தது ராகு. புரியுதுங்களா? அப்ப என்னுடன் உரையாடக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள்ல புதுசா வந்தவங்க இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்தவரை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட், பெயரை சொல்லக்கூடாது, ஒரு 2 பேர் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அளவுல அனலிஸ்டா இருந்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. எங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னாங்க. எனக்கு இது தெரியாது. நான் கற்றதை கற்றபின் கற்பிப்பது என் வழக்கம். யதார்த்தமாக ஆரம்பித்தோம். இவர் பார்த்தீங்களா, அந்த ராகு என்ன செஞ்சிருக்கு, அவரை கொண்டு போய் ஒரே மாதத்தில் லாஸ் பண்ணியிருக்கு. லக்னத்தில் ராகு சந்திரன். பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த யூடியூப் வாயிலாக. அதை பார்த்துட்டு லக்னத்தில் ராகு சந்திரன் இருந்தால் பேராசை தூண்டும்னு சொன்னேன். அவருக்கு ராகு பத்தி நடந்திருக்கு, அவரே ஒத்துக்கிறாரு பாலா. ஆக என்ன சொல்லியிருக்கிறாரு, லக்னத்தில் ராகு பிளஸ் சந்திரன். ஆல்சோ ஐ ஹாவ் heard that people will face struggle in குரு தசா, that also matching. ராகுனுடைய திசையில சந்திர புத்தியில இழந்துட்டீங்க, மீண்டும் குரு தசை வரும்போது என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அழகா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா நீங்க என்னெல்லாம் பண்ணலாம். என்எஸ்சி வாங்கி வைக்கலாமா, ஐபிஓக்குள்ளார போகலாமா, அதே மாதிரி நேஷ்னல் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, அதாவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போகலாமா, இன்ட்ராடே ஏன் பண்ணக்கூடாது, ஸ்கல்பிங் ஏன் பண்ணக்கூடாது, மைக்ரோ ட்ரேடிங் ஏன் பண்ணக்கூடாது. சந்திரன் லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் அப்போ ஜிக்சாக்கில் கொண்டு போய் விட்டுடும். தயவுசெய்து போகக்கூடாது. நீங்களாம் லாங் டைம் குரு வரட்டும், தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி வெசல்ஸ் மார்க்கெட். சார் யூ ஆர் கரெக்ட், வெரி யூஸ்ஃபுல் அட்வைஸ். கும்பம் எப்பொழுதுமே நேர்த்தியானதுங்க. ரிலாக்ஸா நிதானமா என்ன தேவை, ஒவ்வொரு அடியும் பூனையாட்டும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும். பூனை என்ன செய்யும், நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா, அப்படியே மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த பூனை மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் கும்பராசி இருக்கணும். மீனராசி ரிசல்ட்ஸ் ஷேர் மார்க்கெட். லாங் பொசிஷன் டுக்கு மணி வேணும் சார், அதுவே இல்லை, அப்போ நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது. லாங் டைமுக்கு லாங் பொசிஷனுக்கு வந்து பணம் வேணும்னா பணம் இருந்தால் தானே அது போக முடியும், நானாக கொடுக்க முடியும். நீங்கள் ஷார்ட்டாக விளையாடுறதுக்கு அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்ஜின் ப்ளஸில் போகிறேன்னு போய் இன்ட்ராடேயில் போய் நஷ்டமாக்குறீங்க. ஓகே ரைட் சார் அப்படிங்கிறாரு. அடுத்தது கணேஷ், ஷேர் ட்ரேடிங் 3 crore ஒய் லாஸ், சூப்பர்னு சொல்லியிருக்கிறாரு. அற்பாயில் ஜாதகமா ஓர் ஆய்வு, அதை படிச்சுட்டு அனிதா அவர்கள் கும்ப லக்னம் மேச ராசியில் சனி சூரியன் சந்திரன் சுக்கிரன் குரு புதன் 4வது இடத்தில், செவ்வாய் 6ல், ராகு ஆயுள் எப்படி, இப்படி கேட்கக்கூடாது சாமி. கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி மேசத்தில் நீசம், ஆக சூரியனும் அங்க உச்சம், நீச பங்க ராஜயோகம்.
ஆக ஆயில் வந்து கேட்கும்போது இதை மட்டும்லாம் பார்க்கக்கூடாது. நிறைய கிட்டத்தட்ட எத்தனையோ விதமான 1000 கணிதங்கள் 18 வயதுக்கு மேலே இருக்கு. ஜாதகத்தை கொடுத்து கேட்கணும். ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் சக்சஸ் அதை பார்த்துட்டு திலகம் அவங்க, சார் கோடானு கோடி நன்றி, நீங்கள் என்னுடைய மகன் ஒரு வருடம் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, சீட் கிடைக்கல, அப்போது 2வது வருடம் நீட் படிக்க வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தோம். சரி, அப்போதான் உங்களுடைய வீடியோவை பார்த்தோம். என்னுடைய மகன் ஜாதகத்தை அனுப்பி நீட் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று கேட்டோம். நீங்கள் ஜாதகத்தை பார்த்து டாக்டர் ஆவான் படிக்க வைங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் படிக்க வைத்தோம். அதற்கு நீங்கள் ₹1 கூட பணம் வாங்கவில்லை. ஏங்க, படிச்சுட்டு இருக்கிற பையன்ட்ட பணம் கேட்டால் எப்படிங்க கொடுப்பான்? படித்து டாக்டர் ஆகி ஏதோ எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏதோ காட் கிரேஸ் அவங்க குழந்தைக்கு நான் செஞ்ச அது பிரதி உபகாரம் செய்வான்னு எடுத்துக்கலாம். ₹1 கூட பணம் வாங்கவில்லை. அந்த நல்ல மனசுக்கு நன்றி நன்றி சார். இன்னைக்கு MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் பார்த்தீங்களா? எங்கள் குடும்பமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், வாழ்க வளமுடன். இதை விட வேறு அஸ்ட்ராலஜருக்கு வேறு என்ன வேணும்? கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் அதை விட ₹1 கூட வாங்காமல் என்ன படிக்கலாம்னு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போல்லாம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது, அடுத்தது நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன படிக்கலாம் லக்ன ரீதியாலாம் போட்டிருக்கேன், ராசி ரீதியாக நிறைய வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க கேளுங்க, தர்றேன். அதாவது வளர்ந்த கொடியை சரியான இடத்தில் படர வைத்தால் படர்ந்து அது கொடி எங்கேயோ போயிடும். தெரிந்தோ தெரியாமலோ நான் கற்ற வித்தையின் மூலமாக திருமணம், இன்னாருக்கு இன்னாரை எப்படி சேர்த்து வைக்கணும், அதே மாதிரி என்ன படிக்கலாம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது என்ன மாதிரி தொழில் செய்யலாம், எந்த மாதிரி நோய்கள் வரும், இந்த 5 விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பரிகாரமும் கிடையாது. சரிங்களா? வாழ்த்துக்கள் அம்மா. உங்கள் பேர் என்ன? திலகம். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய மகன் அடுத்தது உங்கள் மகன் என்ன ஸ்பெஷலிஸ்டாக வருவான்னு சொல்கிறேன். மேசம் தலையிலிருந்து மீனம் உள்ளங்கால் வரைக்கும் என்ன ஸ்பெஷலிஸ்டாக வருவான்னு அதுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன். சரிங்களா? வாழ்த்துக்கள். ரச்சு தட்டினால் மரணமா? தேன்மொழி. உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு அஸ்ட்ராலஜர் கேட்கணும் சார். அதுதான் நான் செஞ்ச புண்ணியம். உங்களுக்கு புண்ணியமாக போகும். I am one of such a parent with lot of confusion regarding my son's marriage. You cleared my mind. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அதான் ரஜ்ஜி தட்டினால் எங்கேயுமே மரணம் சம்பவித்ததில்லை. எந்த ஜோசியராவது ரஜ்ஜி தட்டிய ஜாதகத்தை பார்த்து மரணம் ஆயிட்டாங்கன்னு டேட்டா பர்த்தில் டேட்டாஸ் எழுதி வச்சிருக்காங்களா? இல்லை. அப்போ எழுதியிருந்தா அவங்க வந்து பொதுவெளியில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இந்த இதில் இவர் கல்யாணம் பண்ணார், இந்த மாதிரி டெத் ஆகிட்டாருன்னு எழுதுங்க. நான் என்னுடைய அனுபவம் 25 வருஷத்தில் ஒரே ரஜ்ஜெலாம் கல்யாணம் பண்ணி உயிரோடு இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம். பாண்டீஸ்வரி ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த பொண்ணு பாருங்கள், பாண்டீஸ்வரி துலாம் ராசி. அவங்களுக்கு வந்து அற்புதமாக இந்த இன்ட்ராடேயில் டெய்லி 3000 4000 சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஜாதகம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு லக்கான ஜாதகமாக இருக்குது. இத்தனைக்கும் அந்த 3-4 மாதம்தான் ஃபீல்டுக்குள்ளார வந்து அவங்க 40 வருஷம் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்து லாஸ் ஆனவர்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாரு. இந்த பொண்ணு 3 மாதமா 4 மாதம் மாதம் 60,000 சம்பாதிச்சுட்டு இருக்கு. போதும்னு நினைக்கிது. அந்த இன்ட்ராடேயில் போதும் என்ற மனம் வந்து உள்ளே வாங்க, டெய்லி 2000 3000 சம்பாதிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். சரிங்களா? ஷேர் ட்ரேடிங் 3 crore. ரோபி சரிஷா, மிக மதிப்பிற்குரிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நான் ஒரு வினா கேட்க விரும்புகிறேன். எனது OKS பணப்பையில் சில USDTகள் உள்ளன மற்றும் எனக்கு சீட் பிரேஸ் உள்ளது. ஏர் கார்பெட் டார்கெட் டிஷ் ஆஃப் ஜீன்ஸ் டாய்லெட் ஸ்வீப் பியானோ ஸ்பாயில் ஃப்ரூட் எஸ்
அவற்றை பைனான்ஸுக்கு மாற்றுவது எப்படி என்று நீங்கள் விளக்க முடியுமா? அதுக்கு நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, யூடியூப்லலாம் வருவாங்க, அவங்களுடைய சேனலில் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கிடையாது. அஸ்ட்ராலஜிக்கல் ரிசல்ட்ஸ் ஷேர் மார்க்கெட், ஜாதக ரீதியாக உங்கள் ராசி எதை நோக்கி முன்னேறும், டெய்லி வருமானம் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்காக, ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனாக, ஒரு வாரம் வரைக்கும் எடுக்கிறது, லாங் டைமாக, அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸாக, மியூச்சுவல் ஃபண்டாக, ஐபிஓவா, இப்படி தான் வந்து கமாடிட்டிஸாக, இதை கேட்டிங்கன்னா சொல்லுவேன். அதுக்கு உங்கள் ஜாதகம் வேணும். எனக்கு ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க தெரியும். சரிங்களா சார்? வாரன் பப்பட் ஜாதகம் கிடைத்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நன்றி. தேடி பார்க்குறேன். என்னுடைய சன்னு அவங்கள்ட்டலாம் கேட்டிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் வந்து 10 வீசா இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் டேட் ஆஃப் பர்த் கிடைக்கும், பிறந்த நேரம் கிடைக்காது. அது கிடைச்சதுனா தான் லக்ன ரீதியாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணுறேங்க. மீனம் ராசி ரிசல்ட் ஷேர் மார்க்கெட். ஈஸ்வர் சார், ஃபாரெக்ஸ் கோல்டில் ட்ரேட் பண்ணலாமா? ஈக்விட்டி ஷேரில் ட்ரேட் பண்ணலாமா? ரேவதியில் சந்திரன். ஆக ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. நீங்கள் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரேட் பண்ணலாம். கோல்டு உங்கள் ராசிக்கு உண்டானது. குருவனுடைய நிலைகளை ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். லக்ன ரீதியாக அந்த குரு பகையா எப்படின்னு பார்க்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உத்திரட்டாதியில் ராகு இருக்குது. அது ஆசை பேராசை. ஆசை என்ற பிளானட் சனி, பேராசையில் ராகு இருக்குது. அதனால் அதில் நீங்கள் வந்து இன்ட்ராடே இந்த மாதிரிலாம் போகும்போது கவனமாக இருக்கணும். எனக்கு என்ன மாதிரி ட்ரேட் செட் ஆகும்? கடக லக்கணம். கடக லக்கணம்னாலே ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ். லக்னாதிபதி எங்கே இருக்குது? கடக லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து மீனராசியில் இருக்குது. அப்போது அந்த உடனே சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் வரக்கூடாது. இம்மிடியட்டாக இன்றைக்கே வந்து 1 லட்ச ரூபாய் போட்டு மேலே இன்னைக்கு வந்து 50,000 சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 லட்ச ரூபாய் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5% அதோட வெளியில் வந்துடணும். ஒரு 5,000 ரூபாய் வெளியில் வந்துடணும். உங்கள் ராசிக்கு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? மற்றபடியெல்லாம் எனக்கு எதை பற்றியும் இல்லை. சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் புக் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஏறுதோ அது வரைக்கும் விட்டுட்டே இருக்காதீங்க. தப்புன்னு கீழே தள்ளி விட்டுரும். கடக லக்கணம் 12 மாந்தி. சார், மாந்தியை நான் அனலைஸ் பண்ணதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது சனியினுடைய மைந்தன். அது 11ஆம் இடத்தை தவிர எந்த இடத்துல இருந்தாலும் கெட்ட பலன் தான் சொல்லுவாங்க. இன்ட்ராடே பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா? அது நீங்கள் பண்ணக்கூடாது. பொசிஷனல் ட்ரேட் பண்ணலாமா? அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாமா? ரெண்டுமே வந்து கவனமாக இருக்கணும். 2-3 டேஸ்க்கு மேலே போகக்கூடாது. சப்போஸ் பையராக இருக்கலாமா, இல்லை செல்லராக இருக்கலாமா? பையர் அண்ட் செல்லருக்கு நீங்கள் சப்போஸ் பொசிஷன் ரைட்டுனா இருக்கலாமா? எது கரெக்டுன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். கடக லக்கணத்துக்கு தான் ஃபிங்கர் டிப்ஸில் மைண்டு வேலை செய்யும் வேகமாக. அப்போ அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. பெஸ்ட். சரவணன் மிக சரியாக உள்ளதுங்கிறாரு. 10ஆம் அதிபதி வக்ரம் எனக்கும் தான் ஷேர் ட்ரேடிங். 10 குடையன் வக்ரம் ஆச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் ட்ரெண்டிங்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தனக்கு பயன்படாது, அடுத்தவங்களுக்கு பயன்படும். வோடாஃபோன் ஐடியா வில் பிகம் டபுள் இன் 6 months. ஆமாம், கார்த்திகேயன் வோடாஃபோன் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அது டபுள் ஆகிருக்கு 6 மாதத்தில். அதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி. சீதாராமன் காலை வணக்கம். இன்று இனிய காலை வணக்கம். இது போன்று இழந்த பணம் திரும்ப கிடைக்குமா சார்? சீதாராமன் சார் கடகராசி. இது போன்றெல்லாம் அவர் இழக்கலை. அவர் பாவம் கடகராசி அஷ்டம சனியில் உதவி பண்ணிட்டு 40-50 லட்ச ரூபாய் விட்டு எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார அவர் போகல. பிரதாப் வாழ்க வளமுடன். பாண்டீஸ்வரி நன்றி. டைட்டானா மில்டெக், உங்கள் வீடியோ பார்த்ததிலிருந்து நான் ராகு எப்படி கண்ட்ரோல் செய்வது என்று தெரிந்து கொண்டேன். மிகவும் நன்றி. நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம் மேஷ லக்னம்ங்கிறார். வாழ்த்துக்கள். ராகுவை கண்ட்ரோல் பண்ணணும். தனுசு ராசி ராகு பின்னாடி போகக்கூடாது, போக முடியாது. சரிங்களா? மிக அற்புதமாக வந்து இந்த வாரத்தில் நாம் இந்த கேள்வி பதில் கொஞ்சம் போர் அடித்தாலும் அதில் நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குது. இன்னும் இதே ஷேர் மார்க்கெட் பற்றிய வீடியோ கேள்வி பதில் நிகழ்ச்சி அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.